ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட மீண்டும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ நம்முடைய மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சகோதரர் ஜெயசீலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை நன்றாய் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறார். God bless you. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எப்பொழுதெல்லாம் சரித்திரத்தின் நிகழ்வுகளையும் சத்திய வேதாகமத்தின் காரியங்களையும் நாம் நோக்கி பார்த்தால், எப்பொழுதெல்லாம் சர்வாதிகாரங்கள் தலை தூக்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை குறுக்கிடும். அல்லேலூயா. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பைபிளையும் பார்க்கணும், சரித்திரத்தையும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் சர்வாதிகாரங்கள் தலை தூக்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை குறுக்கிடும். ஒரு ஆமான் சர்வ வல்லமை ஒரு ஆமான் தன்னுடைய சர்வாதிகாரத்தினாலே தலைவிரித்து ஆடின பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை அங்கே குறுக்கிட்டது. ஆமென். எப்பொழுது ஒரு நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அவன் ஒரு சர்வாதிகாரமாய் பேசினானோ அப்பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை குறுக்கிட்டது. ஆகவே நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. என்னன்னா, நாம் தேவனுடைய சர்வ வல்லமைக்கும் சர்வ ஆளுகைக்கும் நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம். அவருடைய அனுமதியின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யாது. ஆகவே நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவனுடைய சர்வ வல்லமையே. இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். 1 யோவான் 2, 15, 16, 17. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் சபையாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் நீர் எங்களோடு பேச வேண்டிய சத்தியத்தை எங்களோடு பேசும். ஆண்டவரே, எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே. ஜீவனுள்ள
பாடுவே, துதி பாடுவே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. ஆண்டவரே, உங்களை மட்டும் நேசிக்கிற ஒரு இதயத்தை வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தந்துவிடும் ஆண்டவரே. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் ஒருபோதும் அன்பு கூர்ந்து விடாதபடி எங்கள் வாழ்வின் நோக்கம், எங்கள் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு எல்லாமே நிச்சயத்துக்கு அடுத்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த திவ்ய பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஒரு கிறிஸ்தவளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம், ஒரு நல்ல கிறிஸ்தவன் அவனுடைய பார்வை, நோக்கம், சிந்தை எப்பொழுதும் நித்தியத்துக்கு அடுத்ததாகவே இருக்கும். நித்தியத்துக்கு அடுத்ததாகவே இருக்கும். அவன் எப்பொழுதும் உலகத்தின் காரியத்தை, அந்த உலகம் அவனுக்கு எப்பொழுதுமே சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த உலகம் அவனுக்கு எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்கும். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை குறித்து ஜெபிக்கும் பொழுது பிரதான ஆசாரியோட ஜெபத்தில் எப்படி சொன்னார், என்னன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கவனிங்க, இந்த நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எல்லாருக்குமே பரிட்சயமான ஒரு மனிதனையே உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு கன்க்ளூஷன், அந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு கன்க்ளூட் பண்ணணும்னா இப்படி எழுதலாம். ஒரு உலக பிரகாரமான மனிதனை இந்த உலகத்திலிருந்து எடுத்து அவனை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவது எளிதான காரியம். அதே வேளையில் அந்த மனிதனிடமிருந்து உலகத்தை வெளியே எடுப்பது கடினமான காரியம். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதன், உலகப்பிரகான மனிதனை உலகத்தில் இருந்து தூக்கி அவனை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்தி விடலாம். ஆனால் அவனுக்குள் இருக்கும் உலகத்தை அவனிடத்திலிருந்து தூக்கி எறிவது கடினமான காரியம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியே எடுப்பது தேவனுக்கு சுலபமான காரியம். கவனிக்கிறீங்களா? ஆனால் 40 வருடம் அவனுக்குள் இருந்த எகிப்தை தேவனாலே வெளியே எடுக்கவே முடியவில்லை. அவனுக்குள் இருந்த எகிப்தை அவன் 40 வருடம் தேவனுடைய காரியங்களை பார்த்தாலுமே அவன் 40 வருஷம் என்னன்னா எகிப்தின் கொமட்டை காய்களும் எகிப்தின் பணியாரங்களும் அவன் சிந்தையை விட்டு அகலவே இல்லை. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக அநேக கிறிஸ்தவர்கள்
உலகத்திலிருந்து எடுத்து சபைக்குள்ளே ஈஸியாக நடத்தப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளிருந்து உலகத்தை எடுப்பது கூடாத காரியமாகவே இருக்கிறது. ஆனால் உலகத்தோடு இசைந்திருக்கிற ஒருவன் அந்த நித்தியத்துக்கு நேராகவே தன்னுடைய ஜீவித ஓட்டத்தை முடிப்பான் என்று அவன் கனவு காணவே முடியாது. நான் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நேராக பயணிக்கிறவன் என்பதை எதை வைத்து அறியலாம் என்றால், இந்த உலகத்தை குறித்து அவன் எப்படி வேல்யூ பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. அவன் எப்பவுமே எப்படி சொல்லிட்டு இருப்பானா, ஒன்று சொல்லுவான், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுவே அவனுடைய காரியமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில் ஒரு மனிதனை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சமீபத்தில் நான் படித்த என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு மனிதன். ரெண்டு பேருமே ஒரே விசுவாச புள்ளியில் ஆரம்பித்தார்கள். ரெண்டு ஜாம்பவான்களுமே ஒரே விசுவாச புள்ளியில் ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த ரெண்டு ஜாம்பவான்களில் முடிவும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல முடியலை. நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிந்திருக்கும். வேதத்தை அறிந்த அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். ஆபிரகாமும் லோத்தும் தங்கள் ஜீவித ஓட்டத்தை ஒரே புள்ளியில் ஆரம்பித்தார்கள். ஒரே புள்ளியில் ஆரம்பிச்சாங்களா இல்லையா? ஆனால் எனக்கு முன்பாக ஆபிரகாமையும் லோத்தையும் வைத்து நீ யாரை பின்பற்ற விரும்புகிறாய் என்று கேட்டால் நிச்சயமாக நான் லோத்தை பின்பற்றுவேன் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல நினைக்கிறீங்களா? இத்தனைக்கும் லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம், லோத்து நீதிமானா இருந்தான். ஆனால் அவனுடைய அந்த நீதிமானுடைய காரியத்தை பின்பற்ற நான் யாரை பின்பற்ற விரும்புவேன்? ஆபிரகாம். இன்றைக்கு வேதத்தில் நெடுகவே பார்த்தீங்கனாலும் என்றைக்குமே போராட்டம் யாருக்கும்னா ஆவிக்குரியவனுக்கும் உலகத்துக்குரியவனுக்கும் இல்லை. நல்லா கவனிங்க. உலகத்துக்குரியவனாக சபைக்கு வெளியே இருந்து வருகிற பாதிப்பு சபையை ஒருபோதும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கவே தடுக்காது. நல்லா கவனிங்க. சபைக்கு வெளியே இருந்து என்ன சபையை இடிக்கிறான், அது சபையை இன்னும் மேல பலப்படுத்த தான் செய்யும். ஆனால் சபைக்கு உள்ளே இருந்து வருகிற மாம்சிய கிறிஸ்தவத்தின் போராட்டமே சபையினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய திருச்சபைகளிலே ஆவிக்குரியவர்களை விட மாம்சத்திற்குரியவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். லோத்தை குறித்து எனக்கு மிக முக்கியமான காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஜாம்பவான்கள் வரிசையில் நான் இந்த லோத்தை தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஒருவேளை லோத்து நீதிமானாக இருந்தான் என்பதையும் தன் இருதயத்திலே வாஞ்சிக்கப்பட்டான் என்பதையும் பிற்காலங்களிலே நிருபங்களிலே பேதுரு எழுதியிருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அவனை சொல்லி இருந்தாலும் இல்லையா, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜாம்பவான்கள் வரிசையில் லோத்துவை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் லோத்து கற்றுக் கொடுக்கிற பாடம் எனக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. என்றைக்குமே சாதித்த மனிதர்களை விட சறுக்கின மனிதர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் நமக்கு மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்கிறது. ஏன் வேதத்தில் ஆண்டவர் சாதித்த மனிதர்களையும் சறுக்கின மனிதர்களையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், சறுக்கின மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள், எச்சரிக்கை செய்திகள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய என் ஜீவித ஓட்டத்தை மாற்றிக்கொண்டு போகிறதாக இருக்கிறது. இதனாலே உங்கள் மத்தியில் லோத்தின் வாழ்க்கையிலிருந்து 7 குறிப்புகளை சொல்ல போகிறேன். நான் 7:30 மணிக்குள்ள செய்தியை முடிக்கணும். ஆகவே நீங்கள் வேதத்தை வீட்டில் போய் மறுபடியும் என்ன செஞ்சுக்கோங்க, வாசிச்சுக்கோங்க. நான் வேகமாக குறிப்புகளை மட்டுமே சொல்லி கடந்து போவேன். இந்த லோத்துடைய வாழ்க்கை இது ஒரு வேதபாட வகுப்பு மாதிரியும், அதே நேரத்தில் எனக்கு
மிகவும் பிரயோஜனமாக இருந்த லோத்தினுடைய இந்த வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னோடு ஒருவர் வேகமாக வாசியுங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கவனிங்க, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையிலே ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் இடையிலே வாக்குவாதம் வருகிறது. ஆனால் அங்கே நியாயமாக பார்த்தால் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் தேவனை நோக்கி தேவனையே சார்ந்து கொண்டு வாழ்கிறவர். அவர் சொன்னார், ஆக்சுவலாக ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்னா, நான் எடுத்துட்டு மீதியை கையில் கொடுத்துருக்கணும். எப்பா நீ என் கூட வந்தவன், நீ என் கூட. ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்ன தெரியுமா? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அதை விட நாம் சகோதரர். கவனிங்க, ஒரு பூமிக்குரிய காரியத்தில் நாம் எடுக்கிற முடிவுகளே நாம் சரியான ஆவிக்குரியவர்களா மாம்சத்திற்குள்ளா என்பதை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. முதல்ல லோத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். முதல் பாயிண்ட், சரியாக கணிக்க தெரியாத லோத்து. சரியாக ராங் செலக்ஷன். இன்றைக்கு அவன் ஆபிரகாம் தனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றிலும் அவன் முடிவுகள் யாரை சார்ந்து இருக்கிறது? பரலோகத்தை சார்ந்து இருக்குது. நீ வலை பக்கம் போனா, ஏன்னா என்னை அழைத்தவர் என் ஆண்டவர், என்னை அழைத்தவர் ஆண்டவர், நான் போயிடுவேன். ஆனால் இவன் அப்படி இல்லை. அவன் அங்கே ராங். முதலாவது, சரியாக கணிக்க தெரியாத லோத்து, ராங் வேல்யூவேஷன். சரியாக கணிக்க தெரியல. அவனுக்கு என்ன தெரியுமா? எப்படி கணிச்சான் தெரியுமா? அந்த சோதோமை அவன் எப்படி பார்த்தானா? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போல இருந்துச்சு. வாழ்க்கை என்பது தெரிவுகளால் ஆனது. இந்த தெரிவுகளை, என் வாழ்க்கை என்பது எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எங்கே தொடங்குகிறது என்றால், தேவன் அவன் வாழ்க்கையில தெரிந்தெடுக்கிற உரிமையை அவன் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தெரிந்தெடுக்கிற உரிமையை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை வரித்தே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் தீர்மானிக்கிறான். ஏன் இந்த காரியம் எங்கே ஆரம்பித்தது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. அங்கே 2 விதமான விருட்சங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இங்கே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சமும் ஜீவ விருட்சத்திலேயுமே அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய தெரிவுகளை தவறாக பயன்படுத்தினார்கள். அவருடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் டெசிஷன் எடுக்கிற நேரத்தில் நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறோம்? திருமண காரியங்கள் எப்படி வேல்யூ பண்ணுறோம்? அதாவது நல்லா பேசுகிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம், எப்படி வேல்யூ பண்ணுறோம்? அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? இது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி இழந்து போனான் தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் எப்படி இழந்து போனான் தெரியுமா? அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கும் சிவப்பான கூழுக்கும் இடையிலே அவனால சரியான வேல்யூ பண்ண தெரியல. வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலுமே தேவலை இது என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உதவிக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும். பிள்ளை
நாளைக்கு இப்படி படித்து இப்படி ஆகிடுவாங்க. ஏன் என் பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது அவளை தேவனுக்கு நேராக நடத்துமா? இது தேவனுக்கு நேராக அவனை நடத்துமா? நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் முதலாவது எதிலே நாம் கண்ணோக்கமாக இருப்போம் என்றால் என்னுடைய வேல்யூஷன், ஆவிக்குரிய காரியம். அவன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆபிரகாம் சரியாக வேல்யூ பண்ணார். என்ன தெரியுமா? நாங்கள் போகிறேன், காரணம் தேவன் என்னோட வருகிற இடத்திற்கு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மோசையை தேவன் உயர்த்தி வைத்து ஒய்யாரத்தில் அழகு பார்த்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மோசையை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் என்ன பண்ணாரா? அநித்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு கூட பாட அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். இன்னைக்கு மோசே அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு முன்பாக 2 செலக்ஷன் இருந்தது. அவருக்கு முன்பாக என்னன்னா நான் சொல்லுவேன், முதலாவது யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். யூ ஆர் த, அதாவது பொசிஷன் ஆஃப் ஈஜிப்ட். யூ ஆர் த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். ப்ளஸ், அதாவது ப்ளஷர், சந்தோஷம், ப்ளீசிங். பட் he only select the persecution with the God's people. Hallelujah. ஆனால் அவனை தான் ஆண்டவர் தலைவனாக உயர்த்தி ஒய்யாரத்தில் பார்த்தார். இன்னைக்கு நம்ம எப்படி வேல்யூஷன் பண்ணுறோம்? எப்படி வேல்யூஷன் பண்ணுறோம்? எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவன் பெயரை சொல்வதற்கு நான் வருத்தப்படவில்லை. காரணம், நல்ல காரியங்களை செய்கிற தம்பிமாருடைய பெயரை சொல்வது தவறும் இல்லை. அவன் பெயர் தர்மராஜ். அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது பட்டணத்தை சொல்ல விரும்பவில்லை. ஒரு பட்டணத்தில் அவன் வேலை இல்லாமல் இருந்தான். அந்த பட்டணத்தில் அவன் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம். அப்பா கிடையாது அவனுக்கு, அம்மாவும் தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் இங்கே ஒரு லாயலில் ஒரு தினக்கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்தான். தினக்கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள், அண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போய் வேறு எங்கேயாவது இப்போ குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் போய், தம்பி நீ இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டு அங்கே அவனுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே சென்னையில் சில தம்பிமார் இருந்தாங்க, அங்கே போய் இருந்துட்டு வாப்பான்னு அனுப்பிட்டேன். ஆனால் அவன் நடந்தது என்னென்னா, 3ஆம் நாள் பஸ் ஏறி வந்துட்டான். 3ஆம் நாள் பஸ் ஏறி வந்துட்டான். எனக்கு இவன் பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்கே, 3ஆம் நாளே வந்துட்டாடா, என்னடா விஷயம்னு கேட்டேன். அவன் சொன்னான், அண்ணே எனக்கு அது ஒத்து வராதுண்ணே. நான் கேட்டேன், என்னடா சம்பளம் பிடிக்கலையா? நல்ல சம்பளம்ண்ணே. சாப்பாடு பிடிக்கலையாடா? சாப்பாடு தான் அவங்களே கொடுத்துட்றாங்களே, தங்குறதுக்கு ரூமெல்லாம் கொடுத்துட்றாங்களே, அப்போ ஏன் வந்த அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கே இருந்துருவேண்ணே, அங்கே இருந்துருவேன், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேனான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேனேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக நான் ஜீவிப்பேனாங்கிறது எனக்கு சந்தேகம். என்னடா எல்லாரும் அங்கே போய் இருக்கிறாங்க, அவங்க இருப்பாங்கண்ணே, என் கெப்பாசிட்டி அவ்வளோதான். வந்துட்டான். வந்து இங்கே வந்து சஃபர் ஆனான். இத்தனைக்கு அவன் படிக்காதவன், இங்கே வந்து சஃபர் ஆனான். ஆனால் நான் உண்மை என்ன தெரியுமா, இன்றைக்கி எனக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுற சப்ளையராக அவன் இங்கே இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கூட பார்த்துருவீங்க, நம்ம சர்ச்சில் ஜேசிபி நம்ம குடி தோண்டும் பார்த்தீங்களா, அவன் தான் ஜேசிபி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான், தர்மராஜ். இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், சில நேரங்களில் எனக்கு அவன் அப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே இருக்காது அவன் கையில், சாப்பாட்டுக்கே பணம் இருக்காது. இப்போ சில நேரம் எனக்கு சம்பளம் போடுறதுக்கு இது வேணாதே தம்பி கொஞ்சம் பணம் கொடுத்து விட்றான்னா கொடுத்து விடுவான். அன்றைக்கு அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான், இன்றைக்கி உண்மையாக இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? வேல்யூவேஷன். லோத்தோடைய லைஃப் எனக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான பாடம் என்ன? சரியாக கணிக்க தெரியாது. ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆசையெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுதான் நம்ம போன
சீஷத்துவ பயிற்சியில் சீஷத்துவ காரியத்தில் பிரதர் பேசினாங்க இல்லையா, அவன் ஆண்டவர்கிட்ட வந்த பொழுது அவன் கேட்டான். அவன் ஆசை நல்லா இருந்தது, ஆராதனை நல்லா இருந்தது இல்லையா. அவ்வளவு எளிதாக ஒரு வாலிபன் யூத வாலிபன் தெருவிலே முழங்கால் படியிட மாட்டான். அவன் முழங்கால் படிட்டு, அதுவும் அந்த வாலிபன் கேட்ட கேள்வி, வாலிபர்கள் என்ன கேட்கணும்? ஒன்று பணத்தை கேட்கணும், இல்லைன்னா பொண்ணை கேட்கணும். அவன் அதை கேட்கல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்கு உண்டானதை விட்டு அவனுக்கு அந்த இடத்துல எதை வேல்யூ பண்ணன்னு தெரியல சரியாக. ஆனால் அங்கே இன்னொருத்தர் அவனுடைய சமகாலத்தவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் இன்னொருவன் இருந்தான். அவன் ஜீவித்த நாட்களிலே என்னை கேட்டால் அவன் சமகாலத்தவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று விட்டு விட்டான். ஆனால் கவனிங்க, நான் அடிக்கடி அந்த வாலிபனை குறித்து யோசிப்பேன். ஒருவேளை பவுல் எடுக்க வேண்டிய இடத்தில் இவன் இருந்திருக்கலாமோ என்று யோசிப்பேன். ராங் வேல்யூஷன், சரியாக கணிக்க தெரியாத லோத்து. ரெண்டாவது 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம், இனி எல்லாரும் 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 19. ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி. என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்ப என்ன சொன்னா தெரியுமா? அங்க போய் நம்மால் என்ன கட்டிட்டான்? வீடு கட்டிட்டான். சஞ்சரித்த லோத்து அங்க போய் என்ன செஞ்சிட்டான்? இப்போ இவன் ஜீவிதம் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து, தன் கண்களை என்ன செஞ்சானா? முதல்ல ஏறெடுத்து பார்த்தானா. ரெண்டாவது என்ன தெரியுமா? 13:12 என்ன செஞ்சானா? ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். முதல்ல என்ன செஞ்சானா? ஏறெடுத்து பார்த்தானா. அடுத்து கூடாரம் போட்டான். 19:2 குடியிருந்தான். முதல்ல என்ன செஞ்சானா? முதல்ல நம்மால் உள்ள போகல. இன்னைக்கு அநேகருக்குள்ள உலகம் அப்படித்தான். முதல்ல ஏறெடுத்து பார்த்தான். ரெண்டாவது அதுக்கு நேரா கூடாரம் போட்டான். மூணாவது உள்ள போய் குடி. வீட்டு முகமாய் சஞ்சரித்த லோத்து. ஒரு அழகான பழமொழி சொல்லுங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எடுத்த உடனே உள்ள டபக்குன்னு வந்துடாது. டபக்குன்னு வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நான் உலகம்னு சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். உலகங்கிறது என்னது? தி சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தின் கவர்ச்சி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தவளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தவளையை கொதிக்கிற தண்ணியில் போட்டால் டப்புன்னு வெளியே வந்துடும். ஆனால் அதே தவளையை ஒரு குளிர்ந்த நீரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணுங்க. அந்த தவளை நினைக்குமா இப்போ வெளியே வருவோம், அப்போ வெளியே வருவோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அது வரவே வராது. இதுதான் உலகம். டபக்குன்னு உள்ளே வந்தால் வந்துடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் நம்ம ஆள் முதல்ல என்ன செஞ்சான்னா, ஏறெடுத்து பார்த்தா கூடாரம் போட்டான். அப்புறம் உள்ள போய் குடியிருந்துட்டான். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நான் பின்னாலே சொல்லுவேன், அவருடைய ஜீவிதம் எத்தனை தான் இருந்தாலும் எங்கேயுமே அவருக்கு சொந்தமாக ஒன்று சொல்லட்டா, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் இருக்கு. ஆனால் அவருக்கு சொந்தமாக காசு கொடுத்து வாங்கி வச்ச ஒரே ஒரு இடம் தான் இருந்தது. எல்லாம் பைபிள் தான். அழகாக சொல்றீங்க,
சாராளுக்கு வாங்கின கல்லறை பூமி மட்டும்தான். அதனால் இவனுடைய ஜீவிதம், இந்த உலகம் நமக்குள்ள நாம் சஞ்சரிக்கிற காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், உள்ள அது சஞ்சரிக்க வந்துடும். சபை உலகத்தில் இருக்கலாம், நான் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகம் சபைக்குள் வந்து விடக்கூடாது, எனக்குள் உலகம் வந்து விடக்கூடாது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஒரு குறிப்பிட்ட சகோதரி மிகவும் டெடிகேஷன், ரொம்ப டெடிகேஷனாக இருந்தாங்க. she is very dedication. அதாவது சில பிரதிஷ்டைகளை நாங்கள் உபதேசமாக்குவது கிடையாது. பிரதிஷ்டைகளை நம்முடைய சபை உபதேசமாக, ஆனால் அதை நாம் ஒன்றும் சொல்கிறதில்ல. அந்த சிஸ்டம் முதல்ல பார்க்குறப்பயே நகைப்பட மாட்டாங்க, அவ்வளவு டெடிகேஷனாக இருந்தாங்க. நான் பார்த்த உடனே சிலாகிச்சிட்டேன், பரவாயில்ல இந்த வாலிப வயசில் இந்த சிஸ்டர் இவ்வளோ ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தேன், அந்த சிஸ்டருடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வித்தியாசமாக இருந்தது. நான் அவங்கள்ட்ட என்ன சிஸ்டர் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அடுத்து அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்தது. நாட்கள் கடந்து போனது, அவங்களுடைய எல்லா காரியங்களும் மாறிச்சு. திடீரென்று ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அந்த சிஸ்டர் ஒரு நாள் இறந்துட்டாங்க, திடீர் மரணம். அன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய வேதனை. என்னடா, அப்போ தான் அன்னைக்கு காலையில் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை, ஆனால் அதை நியூ லிவிங் பைபிள் எப்படி தெரியுமா இருக்கு, பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் என்ன செஞ்சுது, பேட் கம்பெனி உள்ள வந்து குட் கேரக்டர்ஸை. நாம் தேவனோடு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் நம்முடைய அக்கமடேஷன். சஞ்சரித்த ராங் அக்கமடேஷன், சஞ்சரித்த லோத்து. இப்போ அடுத்து அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகோதரரே செய்ய வேண்டாம், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். முதல்ல சஞ்சரிச்சான், ரெண்டாவது முதல்ல சரியாக கணிக்க தெரியல, சஞ்சரிச்சிட்டான். மூணாவது சகோதரனாய் மாறிய லோத்து. இப்போ என்ன எப்படி கூப்பிட்டான் அவங்கள, சகோதரரே. ராங் ரிலேஷன்ஸ். இந்த உலகம் அவனுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இப்போ எப்படி மாறிட்டான், அவன் சகோதரனா மாறிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஜீவிதம் எப்படி மாறிச்சு பாருங்க. இப்போ எப்படி மாறிட்டான் அவன், லோத்து சகோதரனாய் மாறி விட்டான். இவன் அவங்கள சகோதரரே தான் கூப்பிட்டான். யார, சோதோம் குமாராவில் உள்ள ஆட்களை எப்படி கூப்பிட்டான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, 19:9 பாருங்கள். அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேச, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. அவன் சகோதரரேன்னு கூப்பிட்டான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நீ பரதேசிடா, நீங்க 1000 தான் இந்த உலகத்தை சகோதரர்ன்னு அழைச்சாலும் அது உங்களை ஒண்ணு செய்யும், பரதேசி தான். எனக்குமே நம்முடைய ஜீவிதத்தில் ஒன்று இருக்க வேண்டும். என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில் பிரதர் வந்திருக்கிறாங்க தெரியும். நான் வீட்டில் ஒரு வசனம், பெரிய வசனம் மாட்டி வச்சுருக்கிறேன். என்ன வசனம் தெரியுமா, நான் பரதேசியாய் தங்கும் இந்த வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் மாறின. சபையில், அதாவது ஆதி சபையும் சரி அதற்கு முந்தினவங்களும் சரி, தங்களுடைய இதயத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, பூமியில் நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். ஆமென். அதனால தான் நிருபத்தை எழுதும் பொழுது பேதுரு எப்படி எழுதினார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட காரணம், அவர்கள் தங்கள் சிந்தையில் கூட இந்த உலகத்திற்குரியவர்கள் என்பதை நினைத்து விடவே கூடாது என்பதில் அப்போஸ்தலர்கள் மிக கவனமாக இருந்தாங்க. எதில் கவனமாக இருந்தாங்க தெரியுமா, அவர்கள் தங்கள் சிந்தையில் கூட தாங்கள் உலகத்திற்குரியவர்கள் என்பதை நினைத்து விடவே கூடாதுங்கிற கவனமாக இருந்தாங்க.
இவர் இருதயத்தில் வாதிக்கப்பட்டாரே ஒழிய இடத்த மாத்தணுங்கிற எண்ணம் லோத்துக்கு வரவே, இதயத்தில் வாதிக்கப்பட்டார். 2 பேதுரு 2:8 வாதிக்கப்பட்டிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இடத்த அடுத்த நிமிஷம் மாத்திருக்கணும். மாத்தலையே, மாத்தவே. இன்னைக்கு சில நேரங்களில் சில ஸ்பிரிச்சுவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? மாத்திரு இடத்த. சில நேரங்களில் வாலிப தங்கச்சிமார், வாலிப தம்பிமார், சில போத்திபாரின் மனைவி இடத்துல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இடத்த மாத்து. அந்த இடத்துல இருந்துகிட்டு நான் பரிசுத்தமா வாழ போறேன்னு கனவு காணாதே. இருதயத்தில் சின்ன வாதிப்புகள் வந்தாலும் இடத்தை மாற்ற தயங்காதே. காரணம், நான் தேவனுக்காக வாழ வேண்டியவன். ஆபிரகாம் சாராளுக்கு கல்ற வாங்க போறார். கல்ற வாங்க போறப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க? ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். நான் உங்கள்ட்ட எப்படி இருக்கிறேன்? அவங்க இவனும் மகா பிரபுனாங்க. நல்லா கவனிங்க. இதுதான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்குள்ள வித்தியாசம் தான். அவன் என்ன செஞ்சான்? சகோதரரேன்னு கூப்பிட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? நீ பரதேசி பையன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சொன்னாங்க எங்களுக்குள் நீ மகா பிரபு. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் உங்களுக்குள்ளே அந்நியரும் பரதேசியுமா இருக்கிறேன். இந்த பூமியில அவங்க இருந்தாங்களே ஒழிய அந்த பூமி அவர்களுக்கு வெளியே இருந்ததை தவிர உள்ள போகவே இல்லை. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த உலகத்துல சில காரியங்கள் எனக்கு தேவன் கொடுத்திருக்கலாம், செய்யலாம். ஆனா ஒரு காரியம், நான் நித்தியத்திற்குரியவன். இந்த பூமியில நான் பரதேசி. 19ஆம் அதிகாரம் அடுத்த குறிப்பு சொல்லுகிறேன். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் 19:14 அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். 4வது என்ன செஞ்சானா? யார்கிட்ட போய் பேச போனாரா? மருமக்கள் தன் மகள்களை கெட்ட போல மருமகன் போகிற யார்கிட்ட? சம்பந்தங்கள். அந்த லோத்து என்ன செஞ்சிட்டான்? ராங் கனெக்ஷன்ஸ். சம்பந்தம் என்ன பண்ணிட்டார்? நம்மளு சம்பந்தம் கலந்துட்டான். ஆனா இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணங்கிறது அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட பட்டணங்கிறது தெரியும். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, இங்கே தான் சம்பந்தம் கலப்பார். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைங்க லைஃப்ல முடிவெடுக்கிறப்ப எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, இவர் எங்கள் சொந்தமா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆவிக்குரிய மேட்ச் ஆகுமா? என் பிள்ளை ஆவிக்குரிய லைஃப்பில் இது மேலே போயிடுமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்கிற தவறுகளினாலும், சில பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தவறுகளாலும் தேவன் அவர்களை நினைத்த இடத்திற்கு கொண்டு போக முடியாத ஆபிரகாமுக்களாகவே இருந்து விடுகிறார்கள். ஆனால் நான் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டால், ஆண்டவரே. ஆனால் அதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் அப்படி இல்லை. 40 வயசாயிருச்சு. 40 வயசாயிருச்சு ஈசாக்குக்கு. ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே வா, நீ நான் இருக்கிற இந்த கானானியர்களிடத்தில் மாத்திரம் என்ன செய்யாத, பெண் எடுத்துறாம. இவன் பிற கடவுள்களை வழிபடுகிறவன். நீ அங்கே போ. அங்கே போய் அங்கே லாபான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏற்கனவே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி கொஞ்சமாவது விசுவாசத்தோடு இருந்தவன். எங்க போ. திருமண வாழ்க்கையில் வாலிப தங்கச்சிமார் இங்கே அமர்ந்திருக்கீங்க, வாலிப தம்பிமார் அமர்ந்திருக்கீங்க. திருமண வாழ்க்கையில் மாத்திரம் நீங்கள் தவறு செய்து விட்டால்
சில தவறுகளை சரிப்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம். சில தவறுகளை சகித்தே வாழ்க்கை முழுவதும் தப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். நான் சொல்லதை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க. சில தவறுகளை சரிப்படுத்தி என் வாழ்க்கை ஓட்டிடலாம். சில தவறுகளை சகித்து கொண்டே கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே தேவனுடைய முழு கரங்களில் என்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் என் வாழ்க்கையில் முழுவதுமாக நடக்கட்டும் நான் விட்டு கொடுத்துட்டாலே தேவன் என் வாழ்க்கையை சரியான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். ஆபிரகாம் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவனுக்கு 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அவனை போய் என்ன செய். வேதத்தில் நெடுக வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தவறு செய்த ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அவர்கள் கொடுத்த விலக்கரையம் அதிகமாக இருந்தது. யூதாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதாவின் பிள்ளைகளை தேவன் அடித்தார். யூதா எங்க போய் சம்பந்தங்கள் இருந்தார் தெரியுமா? கானானியர்களிடத்தில் போய் பெண் கொண்டார். இதுல மிக முக்கியமான இன்னொரு நபரை சொல்றேன். அவரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவனுடைய செய்தி யோசபாத்துடைய லைஃப் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தர் யாரோட இருந்தாரு? பைபிளை வாசிக்கிறப்ப இந்த மாதிரி காரியத்தோடு அப்படி வாசித்து பழகணும். வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் இந்த மாதிரி டைரி வச்சு எழுதி இந்த மாதிரி படிக்க பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்பப்போ இப்போ இந்த யோசேப்பு மாதிரி, யோசேப்பு என்னென்னா பஞ்ச காலத்தில் தேவையான ஆகாரத்தை எல்லாம் சேமித்து வச்சுட்டு, பஞ்ச காலத்துக்கு முன்னால் தேவையான ஆகாரத்தெல்லாம் சேமித்து வச்சுட்டு பஞ்சம் வந்த பொழுது செலவழித்தது போல இந்த நாட்களில் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிற்காலங்களிலே அது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஆமென். இப்போ யோசபாத்தோடைய வாழ்க்கை என்னன்னா, அவருடைய ஜீவிதம் எப்படி ஆரம்பிக்கும்னா, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முடிக்கிறப்ப எப்படி தெரியுமா முடிஞ்சிச்சு? கர்த்தர் யோசபாத்தின் கிரியைகளை முறித்து போட்டார். ஏன்? இந்த யோசபாத் ஆகாபோடைய சம்பந்தம், ஆகாப் எசபேலோடைய சம்பந்தம். நல்ல ராஜா தான், அவருடைய ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது. யோசபாத்தோடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே எழுதிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ராங் ரிலேஷன்ஷிப், ராங் ஃபெல்லோஷிப், ராங் பார்ட்னர்ஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப் குறித்து வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய செய்தி. யோசபாத்துடைய வாழ்க்கையை 4 பிரிச்சிடலாம். ராங் ரிலேஷன்ஷிப், ராங் ஃபெல்லோஷிப், ராங் பார்ட்னர்ஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப். 2 நாளாகமம் சாப்டர் 17 குறித்து வச்சுக்கோங்க, படிச்சு பாருங்க. சம்பந்தம் கலந்த லோத்து. இப்போ அடுத்த குறிப்பு, அடுத்த காரியம், இந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் மறுபடியும் வாசித்துக் கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் அடுத்த குறிப்புக்கு வருகிறேன். 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவள் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். 19ஆம் வசனம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இவனுக்கு ஒரு ஆண்டவர் எக்ஸம்ஷன் கொடுத்தாலுமே 5வது என்ன தெரியுமா? சாக்கு போக்கு சொல்லுகிற லோத்து. லோத்துடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவனுக்கு ஆண்டவர் கிரேஸ் அதாவது அவனுடைய கீழ்ப்படியாமைக்கு, அவனுடைய தாமதத்துக்கு அவன் கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவான்? சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பான். மலைக்கு போக என்னால் முடியாது. தேவன் கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வெறுப்பு மறுப்பும் இன்றி ஆம் சொல்லுகிறவர்களே தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நம்ம மலைக்கு போக முடியாது, அங்கே எனக்கு வந்துடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில்
சாக்குப்போக்கு சொல்லுகிற விசுவாசி ஒருபோதும் தேவன் அவனுக்கு வைத்த வழியில நடந்து வருவதாய் சரித்திரமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பெரிய பாடம். இப்போ அதுக்காக ஆபிரகாமுடைய வாழ்க்கைய ஆபிரகாம் எடுத்த உடனே செண்டம் வாங்கல. 100% ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் 4ஆ பிரிக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கைய இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆபிரகாம் பார்ஷியலி பாஸ்டு. என்ன பாஸ்ட்? எப்படி பாஸ்ட்? கவனிங்க, நீ உன் தகப்பன் வீட்டையும் சொல்லுங்க டீச்சர், யார் எதெல்லாம் விட்டு ஆண்ட வர சொன்னார்? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு வா. அதில் ஆண்ட பிரதர் வந்து ஃபுல் பாஸ் பண்ணார் நினைக்கிறீங்களா? பார்ஷியலி பாஸ்ட். நான் என்ன சொல்லுவேன், அவர் பார்ஷியலி பாஸ்ட். யாரை கூட்டு வந்தார்? லோத்தை கூட்டு வந்தார். லோத்தை கூட்டிட்டு வந்தார். பார்ஷியலி பாஸ்ட். சரி, செகண்ட் டெஸ்ட். கானான்ல பஞ்சம். கானான்ல இவர் எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். he missed the pass. என்ன பண்ணிட்டாரு? பாஸ் பண்றத இதனுடைய விளைவு என்ன? அதுக்கு அவர் கொடுத்த விலைக்கரையும் அதிகம். அதாவது தடுமாறலாம், ஆனா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சாக்கு போக்கு இதனால அதை செஞ்சா நோ, பட் he tried. மூணாவது அவருக்கு எங்க டெஸ்ட் தெரியுமா? உன் குமாரனாகிய இஸ்மவேலை அனுப்பிவிடு. இஸ்மவேலை he painfully passed. எப்படி பாஸ் பண்ணாரு? திணறி தான் பாஸ் பண்ணார். ஏன்னா தன் குமாரனை பற்றி சொன்னது ஆபிரகாமுக்கு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அவனுக்கு புரியுது. வாலிப தங்கச்சிமார், புரியுதுல உங்களுக்கு? ரைட். ஆபிரகாம் எடுத்த உடனே செண்டம் அடிக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்த உடனே செண்டம் அடிக்க மாட்டோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு உற்சாகம் ஊற்ற சத்தியம். ஆனா ஃபைனல் டெஸ்ட், உன் ஈசாக்கை பலியிடுங்கிறப்ப பெர்ஃபெக்ட்லி பாஸ்ட். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட்லி இல்ல, முதல்ல பார்ஷியலி பாஸ்ட், மிஸ்டர் பாஸ்ட், பெயின்ஃபுல்லி பாஸ்ட், பெர்ஃபெக்ட்லி பாஸ்ட். ஆனால் அவர் எங்கேயுமே சாக்கு போக்கு சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தான். எப்பொழுது என்னுடைய கீழ்ப்படியாமைக்கு நான் ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறேனோ அப்பொழுது நான் கிறிஸ்தவ ஜீவிதத்தில், ஆண்டவரே நான் இதனால தான் அதை செஞ்சேன். சாக்குப்போக்கு சொல்லுகிற சவுல்களாகவே தங்கள் ஜீவிதத்தை முடித்து விடுவார்கள். தங்கள் வாழ்க்கையிலே தடுமாறுகிற தாவீதர்கள், தங்கள் தவறுகளை உணர்வு கொண்டுகிற தாவீதர்கள், தேவனுடைய இதயத்திற்கு பிரியமானவனாய் தன்னுடைய ஜீவிதத்தை முடித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இதான் தாவீதுக்கும் சவுலுக்குள்ள வித்தியாசம். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கீழ்ப்படிவதற்கு ஒரு சாக்குப்போக்கு. ராங் ரிக்யூசேஷன். 6வது 19ஆம் அதிகாரம் 17-26 பாசுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கை மலைக்கு ஓடிப்போ என்றார். 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அவன் மனைவியோ பின்னிட்டு சக உறவை நடத்தாத லோத்து. லோத்துடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற 6வது பாடம் என்ன? சக உறவை நடத்தாத. நல்ல கலோக்கியல் சொன்னா சம்சாரத்தை நடத்தாத லோத்து இல்ல. ராங் கோஆர்டினேஷன். ஒரு தலைவனாக தன்னுடைய சக உறவை கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டிய பணியை, காரணம் என்னன்னா அவர் மட்டும்தான் தப்பிச்சாரே தவிர
சக உறவு. அதனால தான் ஆண்டவரே என்ன சொன்னார்னா லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாமுடைய ஜீவிதத்தை எப்படி தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பகுதி. ஒரு காலத்தில் இந்த சாரால் சொன்னதை கேட்டுத்தான் ஆகாரையே கொண்டு வந்து அவதிப்பட்ட ஆபிரகாம்கிட்ட கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஒரு சாரால் சொல்வது எல்லாவற்றையும் கேள். அந்த அளவுக்கு சாராவோட ஜீவிதம் என்ன செஞ்சது? பிளான் ஆஃப் தி லார்ட புரிஞ்சிருச்சு. நம்ம சொல்கிறோம் யோபுடைய வாழ்க்கையில் யோபு தன் மனைவியை சன்றாக நடத்தி இருந்தார். எப்படி தெரியுமா? தன் சக உறவை தேவனண்டை சரியாக நடத்தி இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்முடைய சக உறவை தேவனண்டை நடத்துவதற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. உங்கள் பக்தியுள்ள நடக்கையினாலே ஆதாயப்படுத்துங்க. ஒரு நல்ல தேவ மனுஷன் எதில் கன்சர்னாக இருப்பானா? ஒரு நல்ல தேவ மனுஷி எதில் கன்சர்னாக இருப்பானா? 2 விஷயம். என் சக உறவை கிறிஸ்துவண்டை நடத்துவது. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 19:37-38 பாருங்கள். மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். போதும், சந்ததியை கெடுத்து போட்ட லோத்து. கடைசியாக லோத்து எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீதிமான் தான் சந்ததி. இதை குறித்து உபாகமத்தில் அம்மோனியனும் மோவாபியனும் தலைமுறையாக சந்ததியை குறித்து எந்த கரிசனை இல்லை. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். இன்னைக்கு ஆபிரகாம் எழுதின விசுவாச பரீட்சைகளிலே ஈசாக்குக்கள் பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. மோரியா மலையிலே ஆபிரகாம் எழுதின விசுவாச பரீட்சையிலே யார் பாடம் கற்றுக்கிட்டா? ஈசாக்கு பாடம் கற்றுக்கிட்டார். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் எழுதுகிற ஒவ்வொரு விசுவாச பரீட்சையிலும் யார் பாடம் கற்றுக்கிறா? என் பிள்ளை பாடம் கற்றுக்கிறா. ஆனால் லோத்துக்கள் தங்கள் சந்ததிகளுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமலே போய்விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையும் சரி, அவர்கள் வார்த்தையும் சரி. இன்றைக்கி நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? இந்த சாயங்கால வேளையில் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். என்னென்ன ஆண்டவரே, நான் ஆபிரகாமா லோத்தா? நான் ஆபிரகாமா லோத்தா? என் வாழ்க்கையில் என் ஜீவித ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் ஒருபோதும் லோத்துவை போல முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. மாறாக ஆபிரகாமை போல முடித்து நீர் எப்படி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொன்னீரோ அதுபோல என் பேரை சொல்லி நான் அவனுடைய தேவன் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் அவனுடைய தேவன் சொல்லணும். ஆகவே என் வாழ்க்கையில் நான் சரியாக கணிக்க தெரிந்தவனாக இருக்கட்டும். கரெக்ட் வேல்யூவேஷன், சரியான மதிப்பீடுகளை செய்கிறவனாக மாற்றட்டும். எப்பொழுதுமே என் மதிப்பீடுகள் ஆவிக்குரியவைகளை மேலோங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அது என்னுடைய எல்லா காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சஞ்சரித்தல், என்னுடைய சஞ்சாரங்கள் எங்கே இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறேன். பூமியில எல்லா மனிதர்களும், பூமியில மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாமுடைய ஜீவிதம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் பின்னும் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் பின்னும் நின்று கொண்டிருந்தான். நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா? என் ஜீவிதம் தேவனோடு சஞ்சரிக்கிறதாக இருக்கிறதா? மூன்றாவது,
நான் யாரோடு சகோதரனாக இருக்கிறேன்? என்னுடைய ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்குதா? என்னுடைய சம்பந்தங்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய சம்பந்தங்கள் எப்படி இருக்கிறது? நான் சாக்குப்போக்கு சொல்லுகிறவனா? இல்லை, ஆபிரகாமை போல என் வாழ்க்கையின் முடிவில் இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று தேவனாலே சான்று பகரப்படுகிறவனாக இருக்கிறேனா? இதுவே முக்கியமான காரியம். சக உறவை கர்த்தரோடு நடத்தி தேவனுக்கென்று ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிற ஆபிரகாமா, இல்லை என் சந்ததியை நான் இழந்து விடுகிற லோத்தா? இன்றைக்கு நம்மை, ஆண்டவரே நான் லோத்தை பின்பற்ற விரும்பவில்லை, ஆபிரகாமையே பின்பற்ற விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி, ஆண்டவரே கண்களை மூடி மறுபடியுமாக தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த உலகம் மாயை என்பதை நாங்கள் உணர்றோம். ஆண்டவரே இந்த உலகம் மாயை, ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை பின்பற்ற விரும்பலை. லோத்தை நினைத்துக் கொள்வது மட்டுமல்ல, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்வது மட்டுமல்ல, லோத்தையும் நினைத்துக் கொள்ளுகிறேன். நான் லோத்து அல்ல ஆண்டவரே, ஆபிரகாம். உலகம் எல்லாம் மாயையா, உன் அன்புதான் மாறாதையா. எல்லாரும் சொல்வோம், உலகம் எல்லாம் மாயையா, உன் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, நேசிப்பே, துதி பாடுவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே, துதி பாடுவே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன்.
என் இயேசுவே ஆமென். உம்மையே ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு ஆண்டவரே சதம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் லோத்து அல்ல ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே, எங்க ஜீவிதத்தில் நாங்கள் ஆபிரகாமை போல எங்க ஓட்டத்தை முடிக்கிறப்ப உமக்கு சிநேகிதர்களாக எங்க ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை வெறுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் பரதேசிகள் என்பதை எப்பொழுதும் நினைத்துக் கொள்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. உடைய திவ்ய பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா, உங்க வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் எடுத்து பயன்படுத்தி நம்முடைய தாசருக்காய் நன்றி. எல்லா கரங்களை வேற்றி அவங்களுக்கு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவரே, சகோதரரை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைகளை விட்டு கொடுக்கிற உடைய மகனை ஆசீர்வதி. மகளை பொறுப்படுத்தி கொள்ளும், குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா. தாயார் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் லோத்துக்களை போல அல்ல ஆண்டவரே, ஆபிரகாமை போல உமக்கென்று நிற்க, உமக்கென்று வாழ ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, அதன்படி நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகளை உங்கள் கரத்தில் மீண்டும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல தெய்வீக சுகம், பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் என்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நம்ம ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை சொல்லி கடந்து செல்லலாம். சாரை விஷ் பண்ணுங்கள்.